ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாங்க. நாங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிடைக்கழி முருகன் கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம். அந்த கோவிலுக்கு போன அனுபவங்களை தான் இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க. அந்த கோவிலுக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குங்க. அந்த கோவிலில் தரிசனம் பண்ணோன்னா என்ன மாதிரியான பயன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றது எங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுக்கு முருகரோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருந்தோங்க. போயிட்டு ரொம்பவே தண்ணி தாகம் அதிகமாக இருந்ததுனால இளநீ இருந்துச்சு, நிறைய ஜூஸ் கடையும் இருந்துச்சு. நாங்கள் இளநீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ வாங்கி நாங்கள் குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்களோட ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணோங்க. மயிலாடுதுறையிலேருந்து பார்த்திங்கனாக்கா செம்மனார் கோயில், ஆக்கூர் அந்த வழியாக திருக்கடையூர் தாண்டி இந்த ஊர் இருக்குங்க, திருவிடைக்கழி அப்படின்ற ஊர். நம்ம திருக்கடையூர்லேருந்து திருவிடைக்கழிக்கு ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. அதுக்கு நம்ம திருக்கடையூர் கோவில் தாண்டி ஒரு மெயின் ரோட்லேயே போனீங்கனாக்கா ஒரு ரைட் சைடில் வந்து ஒரு ஆர்ச்சி மாதிரி கட் ஆகும். அந்த இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் திருவிடைக்கழி ஊர் வந்துடுங்க. நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க எல்லாருமே மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளேஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு மெயினான ரோடு தாங்க. ஆனால் இதுலேயுமே வந்து நிறையா மரங்கள்லாம் இருந்துச்சுங்க. நிறையா வயல் இருந்துச்சு. நல்ல வெயில் ஆனாலுமே நல்லா அங்கே அந்த மரங்கள்லேருந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் ஜில்னஸாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா திருக்கடையூர் சைடில் இருக்கக்கூடிய ரூம்ஸு, ரெஸ்டாரண்ட்டு. நிறைய பேர் வந்து திருக்கடையூர் கோவிலுக்கு வருவாங்க. 60 கல்யாணம், 80 கல்யாணம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வருவாங்க. அதுக்கு வந்து முன்னாடியே வந்து ப்ரீ புக்கிங் பண்ணுறதுக்கு இந்த ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. நிறையவே அந்த கோவில் பக்கத்தில் நிறையவே ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரோட்லேயே நம்ம போனோன்னா கொஞ்சம் தூரத்துலேயே ரைட் சைடில் கட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வருது. அதுலேருந்து வந்து நம்ம அந்த திருவிடைக்கழிக்கு போகக்கூடிய ரோடு வந்துடுது. இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இந்த பிளேஸ் வந்து கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு ஏரியா தான். இந்த கோவில் வந்து கொஞ்சம் மெயின்லேருந்து உள் பக்கத்தில் கொஞ்சம் கிராமத்து சைடில் இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம கோவிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. நாங்கள் ஒர்க்கிங் டேஸில் தாங்க போயிருந்தோம். ஆனாலுமே பயங்கர கூட்டம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கோவில் அந்த இடத்துல இருக்குது. ஆனால் இங்கே ரோடுலேருந்து கூட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நல்ல பயங்கரமான கூட்டம். என்ன தான் கூட்டம் அதிகமாக இருந்தாலுமேங்க அந்த வெயிட் பண்ணி அதோட சாமியோட முகத்தை பார்க்கும்போது அந்த ஒரு சிரிப்போடு ஒரு அலங்காரத்தில் நிற்கிறப்ப நம்மளுக்கு வந்த களைப்பு எல்லாமே பறந்து போயிடுதுங்க. அதுதாங்க முருகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே வந்து ஐயர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க சாமி தரிசனம் பண்ணும்போது. என்னென்னா, என்ன மாதிரியான தோஷங்கள் இருந்தாலுமே இந்த இடத்துக்கு முருகனை வந்து நம்ம தரிசிக்கும் போது எல்லாமே வந்து சரியாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், அதுக்கப்புறம் திருமண தடை இருக்குது, குழந்தை வரம், குழந்தை லேட்டாக ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கண் திஷ்டி, அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்பு கொஞ்சம் இதுவாகுது, தாமதமாகுது,
அடுத்தது குழந்தைங்களோட கல்வி, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு இடமாக இருக்குது. இங்கே வந்து முருகரை தரிசிக்கும்போது நமக்கு எல்லா விதமான தோஷங்களும் சரி, என்ன விதமான வேண்டுதலாக இருந்தாலுமே இங்கே நம்ம தொடர்ந்து தரிசிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து எல்லாமே நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா ஃபுல் டீட்டெயிலோடு சொன்னாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த பிளேஸில் வந்து அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சாமி தரிசனம் முடிஞ்சிட்டு இது வந்து உள் பிரகாரம் நாங்கள் சுற்றி வந்த பிளேஸ் இது. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க தரிசனம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, முருகரோட கால் பாதம் பட்ட இடம் இந்த தமிழ்நாட்டில் வந்து 2 இடத்துலன்னு சொன்னாங்க. ஒன்று வந்து இந்த திருவிடைக்கழியில், இன்னொன்று வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளிமலை அப்படின்ற கோவிலில். இது வந்து முருகரோடைய பாதம் பட்ட இடமாக இது 2 இடமும் போற்றப்படுது அப்படின்றதையும் சொன்னாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா, திருச்செந்தூர் போக முடியாதவங்க இல்லை திருச்செந்தூர் போயிட்டு வந்தவங்க இந்த கோவிலுக்கு வரும்போது ரொம்பவே அவங்களுக்கு முருகரோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்தது இந்த மரம் பார்த்திங்கன்னா குரா மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்துக்கு அடியில் நம்ம கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறதோ இல்லை முருகரோட திருப்புகழ்களை படிக்கிறதோ இது எல்லாமே வேண்டுதல் வந்து நமக்கு நிறைவேறுது. அடுத்தது இங்கே வந்து ஒரு 6 தீபம் ஏற்றி எல்லாருமே சாமி வழிபாடு பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த இடத்துக்கு வரும்போது மனசு ரொம்பவே அமைதியாக இருக்குது. ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு 1 டைமாவது வந்துட்டு போங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.